ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரஞ்ச் ஃப்ளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைக்கு வாங்கியிருக்குது. மைக்கோட ரேட்டு வந்து 550 ரூபாய். இந்த மைக்கை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மைக்குக்குள்ளே என்னென்ன இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மைக்கு நல்லா ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே செக் பண்ண போகிறோம். இந்த மைக் பாக்ஸுக்குள்ளே ஒரு ரிசீவரு, இதுக்கும் சார்ஜ் போடணும். ரிசீவர் 1, மைக்கு 2 மைக் இருக்குது. இது வந்து ஐஃபோனுக்கு தகுந்த மாதிரி குத்திக்கலாம். அதுக்கும் ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சார்ஜ் போடுறதுக்கு ஒரு கேபிள். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஓப்பன் மைக்கு. இந்த மைக்கு குத்திட்டு சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது சி டைப்பு தான் இந்த கேபிளுமே. அதுக்கு சார்ஜ் போடுறது எல்லாமே சி டைப் தான். நீங்கள் எதில் வேணாலும் சி டைப்புக்கு மட்டும் போட்டுக்கலாம். வச்சுட்டு அடுத்து இந்த மைக்கை நாம் ரிசீவர் முதல்ல மாட்டிக்கலாம் செல்லில். பச்சை லைட்டு இப்போ அந்த மைக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. இன்னொரு மைக் இருக்குது, அதையும் ஆன் பண்ணால் அதே மாதிரி இதில் ஆன் பட்டன் இருக்கு. ஆன் பண்ணால் அதுவும் ஆன் ஆயிடுச்சு. அதுலேயும் பச்சை கலர் லைட் எரியும். இப்போ 2 மைக்கும் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ பேசுறது வந்து இந்த மைக்லேருந்து பேசிகிட்டு இருக்குது. உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு எனக்கு தெரியலை. வீடியோ அப்லோட் பண்ணால் தெரிஞ்சிடும். இந்த வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வீடியோ பார்த்தா தான் தெரியும் வாய்ஸ் எப்படி ரெக்கார்ட் ஆகிருக்குதுன்னு. 2 மைக்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சொல்ல மறந்துட்டேன், இந்த 3க்குமே சார்ஜ் போடணும். 3க்குமே வந்து ஒவ்வொரு மணி நேரம் சார்ஜ் போட்டால் போதும், ஃபுல்லாகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 3க்குமே சார்ஜ் போடணும். 2 மைக்கு ரிசீவர் 3த்துக்குமே தனித்தனியாக சார்ஜ் பண்ணணும். ஓகே, பாய்.